ஹலோ anime lovers, வெல்கம் பேக் டு anime template சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அனிமி மூவி தான் பார்க்க போகிறோம். என்ன அனிமியோட மூவி பார்க்க போகிறோம்னா செயின்சா மேனோட ரைஸ் ஆர்க் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து 2025 செப்டம்பர் மந்த் வந்து ஜப்பானில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேட்டரிக்காகவும் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ஓடி இருக்கு. இந்த மூவி வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு மூவி எக்ஸ்ப்ளனேஷனும் இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ கவுண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நானும் உங்களுக்காக உற்சாகமாக வீடியோஸ் போட முடியும். எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க, மிடில் ஆனோடனே ஒரு வேறு மோடுக்கு போயிடுங்க. ஸோ கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அந்த ஃபீல் கொடுத்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி மூவி இல்லை என்ன அனிமியோட எக்ஸ்ப்ளனேஷன் போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டெஞ்சி வந்து சின்ன பையனா எப்படி வந்து அவனுக்கு செயின்சா ஹார்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தானோ ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே அவன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கனவா இது எனக்கு எப்பவுமே வரும், நானும் இந்த கனவை மறந்துடுவேன், திரும்பவும் இந்த கனவுக்குள்ளே தான் இருக்கணான்ற மாதிரி நம்ம டெஞ்சி உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே ஒரு டோர் இருக்குது. அந்த டோர்கிட்ட இருந்து டெஞ்சி அப்படின்ற வாய்ஸ் கேட்குது. போச்சிட்டா அது நீ தானே, போச்சிட்டா வெளியே வான்ற மாதிரி நம்ம டெஞ்சி ஓடி போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது டெஞ்சி என்ன நடந்தாலும் சரி இந்த டோரை திறந்துடாதன்னு சொல்லும்போது நம்ம டெஞ்சி வந்து இங்கே கண்மூச்சி எடுக்கிறோம். ஸோ அது பயங்கரமான கனவா நம்ம டெஞ்சிக்கு அடி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம டெஞ்சியும் அப்படின்ட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கும்போது ஸோ நம்ம பவரும் நம்ம ஆக்கியாவும் எழுந்துடுறாங்க. ஸோ நம்ம பவர் எதுக்குடா இவ்வளோ சவுண்டாக கத்துறன்ற மாதிரி, இல்லை நான் ஒரு கெட்ட கனவு கண்டன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பவரோட ஃபேஸை பார்த்தா அவளோட கொம்பு வந்து பயங்கரமாக பெருசாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 கொம்பு வளர்ந்த மாதிரி இருக்குது. நான் திரும்பவும் கனவுக்குள்ளே தான் இருக்கேனான்ற மாதிரி நம்ம டெஞ்சி அந்த கொம்பை தொட்டு பார்க்க நம்ம பவர் ஒரே பஞ்சு தான் சீலிங்கில் போய் இடித்து நம்ம டெஞ்சி விழுந்துடுறான். ஸோ இல்லை இது கனவு இல்லை இது நிஜம்தான்ற மாதிரி நம்ம டெஞ்சிக்கு வலிக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பேக் டு நம்ம அக்கியா எல்லாரும் எழுந்து அவங்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ திரும்பவும் அவங்க கிளம்புறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் சாங் போடுறாங்க. ஸோ அந்த சாங்ஸில் தான் காட்டுறாங்க. ஸோ மாக்கிமா வந்து நம்ம டெஞ்சியோட ரிப்போர்ட்டை கையில் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம டெஞ்சி வந்து என்ட்ரு ஆகுறோம். ஸோ அப்போ நம்ம பவரோட கொம்பை தொட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே பெருசாக வளர்ந்துருக்கு, நீ அதிகமாக இந்த ஜாம்பியோட பிளட்டை குடித்ததுனால இந்த கொம்பு பெருசாக எடுத்துப்பல, ஸோ உன்னோட பிளட்டை ட்ரைன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நம்ம மாக்கிமா சொல்ல நம்ம பவர் பயந்துக்கிட்டே அதை கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெஞ்சி கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து பவரை எடுத்துகிட்டு போய் ஸோ அவளோட பிளட்டை வந்து ட்ரைன் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு வந்து பவர் வேணும், நல்லா கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ டெஞ்சி வந்து நீங்கள் கேட்ட என்ன வேணால் கொடுப்போம் மாக்கிமா, ஸோ தாராளமாக எவ்வளோ நாள் வேணுமோ எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம பவரும் ஆன்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து உன்னோட புது பார்ட்னராக ஒருத்தவன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சான். ஸோ அவனை உனக்கு இன்ட்ரோ பண்ணுறன்ற மாதிரி சொல்லும்போது எவனோ ஒருத்தவன் பூமி கல்லேருந்து பாஞ்சு வந்து லார்டு செயின்சா மேன்ட்டு நம்ம டெஞ்சியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ நம்ம டெஞ்சி ஒரு பஞ்சு விட்டு யார் இவன் இவ்வளோ வியர்டாக இருக்கான்ற மாதிரி கேட்க அவன் தான் ஷார்க் ஃப்ரைண்டு, இவன் தான் உன்னோட புது டீம்மேட், ஸோ உன்னோட புது பார்ட்னர் இவன் தான், இவன் கூட தான் நீ இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்கிற மாதிரி இவன் என்ன இவ்வளோ வியர்டாக பண்ணுறான்ற மாதிரி சொல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் தான் பெஸ்ட்டு நீங்கள் தான் சூப்பருன்ற மாதிரி அவன் நம்ம டெஞ்சியை புகழ்ந்துட்டு இருக்கான். ஸோ அவன் நம்ம டெஞ்சியோட ஃபேன் போல. ஸோ இப்படி நம்ம டெஞ்சி அவன் புகழ்ந்துட்டு இருக்க நம்ம டெஞ்சி கிட்ட வராதடா தூரம் போடான்ற மாதிரி ஆஷா சொல்லவும் அவனும் போய் ஓரமாக உக்காந்துடுறான். ஸோ நம்ம மாக்கிமா கேட்குறாங்க நீ வந்து ஒரு மாதிரி அன்ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன ஆச்சு டெஞ்சின்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா குட்டாக தான் இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அப்போனா வா நம்ம நாளைக்கு ஒரு டேட் போகலான்ற மாதிரி நம்ம மாக்கிமா சொல்லுவோன்னு டேட்டா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் லேன் மறுநாள் நம்ம டெஞ்சி பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்து ஹூரே நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தது நடந்துட்டு இருந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படி நம்ம மாக்கிமாவும் அங்கே வராங்க. வந்தவொடனே நம்ம மாக்கிமாவை பார்த்தவொடனே நம்ம டெஞ்சி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாக்கிமாவே பார்த்துட்டு இருக்கா. ஸோ டெஞ்சி வந்து கேட்குறான் நம்மளோட பிளான் என்ன, இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னு சொல்லுவோன்னே ஸோ நம்ம மிட் நைட் வரைக்கும் மூவிஸ் தான் தேட்டரில் பார்க்க போகிறோன்ற மாதிரி மாக்கிமா சொன்னேன். நம்ம டெஞ்சிக்கு வந்து ஒரு செகண்ட் என்னதுன்ற மாதிரி யோசிக்கிறேன், மூவியா ஃபுல் டேவுமா, சரி ஓகே மாக்கிமா கூட இருக்கிறதுனா என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி அவனு போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பார்க்குறாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க, அது ஒரு காமெடி மூவி. ஸோ மாக்கிமாவை பார்க்குறான். ஸோ அவங்க சிரிக்கல ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறான். இவனுக்கும் சிரிப்பே வரல. ஸோ போகிறாங்க ஒரு ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒரு மூவி பார்க்குறாங்க. ஸோ சுற்றி இருக்க எல்லாருமே அந்த மூவியை பார்த்துட்டு அழறாங்க. ஸோ நம்ம டெஞ்சிக்கு சுத்தமாக அழுக வரல. இந்த பக்கம் திரும்பி மாக்கிமாவை பார்க்குறோம். ஸோ அவங்களும் அழல ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு போய்ட்டு ஒரு காஃபி குடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு படம் பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு படத்துலையும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைங்கே இல்லை, எந்த படம் பார்த்தாலும் ஸோ மாக்கிமா கிட்ட சொல்கிறான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்
டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இந்த படம்லாம், சரி எதுக்கு நம்ம இதை பார்க்குறோன்ற மாதிரி சொல்ல, இல்லை நம்ம ஒரு 10 படம் பார்க்குறோன்னா அதில் ஒரு படம் நல்ல படமாக இருக்கணும், ஸோ அது வரைக்கும் நம்ம படம் பார்க்கலான்ற மாதிரி மிட் நைட் வரைக்கும் மூவி தேட்டரில் பார்க்கலான்ற மாதிரி மாக்கிமா சொல்கிறாங்க. ஸோ இவனும் மாக்கிமா சொன்னதுனால ஓகேன்ட்டு படம் பார்க்குறான். ஸோ கொடுத்த காசுக்கு ஒர்த்தா ஒரு படமாச்சு பார்க்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கடைசியாக ஃபைனல் மூவின்ட்டு ஒரு மூவிக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்து பார்த்தா நம்ம டெஞ்சி வந்து அந்த மூவியில் வர சீனை பார்த்துட்டு அழுகுறான். ஸோ இப்படி நடக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு டேட்லேயே மாக்கிமா முன்னாடி நான் அழக்கூடாதுன்ற மாதிரி அவன் யோசிக்கும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம மாக்கிமாவே அங்கே கண் கலங்கி அழுதுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்துட்டு மூவியை பார்க்குறான். ஸோ மூவியை பார்த்து முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வரும்போது இன்றைக்கி நம்ம பார்த்த 10 மூவியில் இந்த மூவி தான் ரொம்ப சூப்பராக இருந்துது, என்னோடய லைஃப்பில் நான் சாகிற வரைக்கும் இந்த சீனை மறக்க மாட்டேன் அந்த சொல்லிட்டு நம்ம டெஞ்சி சொல்லும் போது நம்ம மாக்கிமாவும் நானும் தான். ஸோ பார்த்தல ஒரு மூவி வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றும், நம்ம லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இவங்க 2 பேர் வரும்போது நம்ம டெஞ்சி கேட்குறான், மாக்கிமா நீங்கள் எனக்கு ஹார்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஏன் இந்த கொஸ்டினை என்கிட்ட கேட்டேன்ற மாதிரி சொல்ல, இல்லை கேட்குறேன்ற மாதிரி சொன்ன வந்து அவங்க முன்னாடி ஓடி போய் நம்ம டெஞ்சி மேலே காதை வச்சு பார்க்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம டெஞ்சிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் ஒரு மாதிரி வெக்கமாகவும் வந்துடுது. அப்படியே அவன் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். ஸோ அவங்க காதை வச்சு கேட்டுட்டு உனக்கு இருக்கு, உனக்கு இதையும் இருக்கு, அது சவுண்ட் எனக்கு கேட்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ நம்ம டெஞ்சிக்கு வந்து அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம டெஞ்சி அதை தான் நினச்சிட்டு வரான். ஸோ மாக்கிமா வந்து என் மேலே அவங்க ஹெட்டை வச்சு பார்த்தாங்க. ஸோ அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடியே அந்த ஷார்க் ஃப்ரெண்ட் பூமிக்கு அடியில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் டெஞ்சி கூட. ஸோ இப்படி நம்ம டெஞ்சி மாக்கிமாவை பற்றி நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். மாக்கிமா தான் உலகத்திலே ரொம்ப சூப்பரான ஆள், எனக்கு இதயம் இருக்குன்னு சொன்னவங்க அவங்க மட்டும்தான். ஸோ அதனால் அவங்களுக்காக தான் என் இதயம் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. நான் இந்த கன் டெவிலோட எல்லா பிஸையும் கண்டுபிடிச்சி அவன் கதையை முடிச்சதுக்கப்புறம் நான் மாக்கிமா கிட்டே போயிட்டு நீங்கள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறீங்களான்னு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி நம்ம டெஞ்சி நினச்சிட்டு போயிட்டுருக்கும்போது ஸோ அப்போ அங்கே மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சோடனே நம்ம ஷார்க் பையன் வந்து வேகமாக வெளியே துள்ளி குதிச்சு வாட்டர் அப்படின்ட்டு குஜாலாவாக குதிச்சுட்டு இருக்கிறான். ஸோ நம்ம டெஞ்சி சொல்கிறான், நீ இப்படிலாம் வெளியே வரக்கூடாது பப்ளிக் பிளேஸில், உள்ளே இருன்ற மாதிரி சொல்லும் போது சரின்ட்டு அவனும் உள்ளே போயிடுறான். ஸோ அப்போ நம்ம டெஞ்சி மழையில் நனைய முடியாமல் ஒரு ஃபோன் பூத்துக்குள்ளே போயிட்டு ஒரு அம்பர்லா எடுத்துகிட்டு வந்திருக்கலான்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அப்போ அங்கே ஒரு பொண்ணு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம டெஞ்சி இருக்கிற அதே ஃபோன் பூத்துக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணு ஒழிஞ்சிக்கிட்டு ரொம்ப மழை அதிகமாக பெய்யுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹலோன்ட்டு நம்ம டெஞ்சிக்கு சொல்லிட்டு அந்த பொண்ணு மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம டெஞ்சிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு சிரிக்கிற, எதுக்கு இங்கே என்ன ஃபன்னாக இருக்குன்ட்டு இப்படி சிரிக்கிறமோ திடீர்னு அந்த பொண்ணு அழுகுறாங்க. ஸோ எதுக்கு நீங்கள் இப்போ அழுகுறீங்களான்னு கேட்டு இல்லை ஒன்றும் இல்லை சாரி, உங்களை பார்க்கும் போது என்னோட இறந்து போன என் டாகி ஞாபகம் வந்துட்டுன்னு சொல்லும் போது என்னது என் ஃபேஸ் பார்க்க டாகி மாதிரி இருக்கான்னு நம்ம டெஞ்சியும் கடுப்பாகிறோம். ஸோ இல்லை சாரி மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது நம்ம டெஞ்சி ஒரு மாதிரி வாயில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சிக்கான மாதிரி பண்ணுறான். என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு, நான் வேணா கச்சப் எடுக்குவான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நம்ம டெஞ்சி வாய்க்குள்ளே கை விட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்து டடா அப்படின்றான். ஸோ அப்போ வந்து ஓ மேஜிக் ட்ரிக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம டெஞ்சி வந்து அந்த ஃப்ளவர் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறான். ஸோ ஃப்ளவர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும் போது ஸோ அப்போ மழையும் விட்டு அங்கே சன்னும் ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்துட்டு நம்ம டெஞ்சிக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் லைட்டாக ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லை என்னோட இதயம் மாக்கிமாக்கு மட்டும்தான், நான் வேறு யார் மேலேயும் லவ்வில் விழ மாட்டேன்ற மாதிரி நம்ம டெஞ்சி நினைக்கிறான். பட் என் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இந்த பொண்ணு மேலே லவ்வில் விழுந்துருவோன்ற மாதிரி நம்ம டெஞ்சி நினைக்க இந்த பக்கம் காட்டினா நம்ம டெஞ்சியும் அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. ஸோ மழை விட்டுருது. ஸோ அந்த பொண்ணு வந்து வெளியே வந்துட்டு ஸோ மழை விட்டுருச்சு. ஸோ என்னோட பேர் ரைஸ், நான் இங்கே பக்கத்தில் தான் ஒரு காஃபி ஷாப்பில் ரோட் சைட் கார்னரில் இருக்க காஃபி ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வாங்க, நான் உங்களுக்கு இதுக்கு பே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஸோ நம்ம டெஞ்சியும் போகணுமா, என்னோட பாடி நிற்கவே மாட்டேதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இல்லை அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணும் நடந்து போய் காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறா. ஸோ அவங்க ஓனரும் எதுக்கு லேட்டுன்ற மாதிரி கிக்க மழை பெஞ்சுது அதான் லேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வர. ஸோ இந்த கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போய் தண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லும்போது நான் அந்த ரைஸும் வந்து கஸ்டமருக்கு தண்ணி கொடுக்கலான்னு திரும்பி பார்த்தா நம்ம டெஞ்சி தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாவா, உண்மையிலே நீங்கள் மேஜிக் தான் போலயே, என்னை விட வேகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க.
இல்லை நீங்கள் எனக்கு பே பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஸோ அதனால தான் வந்தேன், என்ன எனக்காக தரப்போறீங்கன்னு பார்க்கறதுக்குன்ற மாதிரி நம்ம டெஞ்சி சொல்கிறோம். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சிரிச்சிட்டு டெஞ்சியோட பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் சாப்பிட்லான்ற மாதிரி நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து அவங்க ஓனர்கிட்ட வந்து 2 காஃபி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவர் நீயும் இங்கே தான் வேலை பார்க்குறன்ற மாதிரி சொல்ல, கஸ்டமரை கூட்டின்னு வந்திருக்கேன் காலையிலே, ஸோ எனக்கும் அவருக்கும் சேர்த்து காஃபி எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரி நம்ம ரைஸ் சொல்ல, ஸோ அங்கே காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட், ஃப்ரீ காஃபி குடிங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டெஞ்சி காஃபியை குடிச்சிட்டு பேக் இது சேர் மாதிரி இருக்கு, எனக்கு இந்த காஃபி டேஸ்டே பிடிக்கலன்னு சொல்லும்போது நம்ம ரேஸ் வந்து பயங்கரமாக சிரிச்சு நம்ம டெஞ்சி மேலே கை வச்சு பயங்கரமாக சிரிக்கிறோம். என்னோட ஜோக்குக்கு சிரிச்சுக்கிட்டே இவன் என்ன ரொம்ப டச் பண்ணுறான்ற மாதிரி நம்ம டெஞ்சி அப்பயும் அவனுக்கு வந்து ஹார்ட் ரைஸ் ஆகுது. ஸோ வந்து அவன் வந்து அந்த பொண்ணு மேலே அப்படியே ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கான். ஸோ இல்லை மாக்கிமா தான் எனக்கு என்னோட ஹார்ட் எல்லாமே மாக்கிமாவுக்கு தான், நான் மாக்கிமாவை தவிர்த்து யாரையும் லவ் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோட பாடி கேட்க மாட்டுது, இந்த பொண்ணு என்னை டச் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்ற மாதிரி நம்ம டெஞ்சி வந்து அங்கே மாக்கிமா என்னை காப்பாற்றுங்க நம்ம ஆக்கியை காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து அவனோட மாஸ்டர் இறந்து போனதுக்கப்புறம் ஸோ அந்த சிகரெட் பேக்கெட்டை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இவனோட புது டீம்மேட்டை போய் மீட் பண்ணுறான். ஸோ அவங்க தான் வந்து ஏஞ்சல் டெவில். ஏஞ்சல் டெவிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தலையில் ஒரு ரிங்கும் அவங்களுக்கு விங்ஸும் இருக்கும். ஸோ இவங்க வந்து லைஃப் ஸ்பேமை வந்து ஒரு பொருளை டச் பண்ணுறது மூலயமா அனலைஸ் பண்ணுறது தான் இவங்களோட பவர். ஸோ இவங்க கிட்ட போயிட்டு சரி நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா வரியா போயிட்டு நான் டெவிலை ஹண்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஆக்கி சொல்கிறான். ஸோ வந்து இருப்பா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரேன், எனக்கு அப்போ தான் எனர்ஜி கிடைக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து கன் டெவிலை கொல்லணும், ஸோ நான் அப்போ வந்து இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், நான் நிறைய டெவில்ஸை கொண்டா தான் பவர்ஃபுல் ஆக முடியும், இதுக்கெல்லாம் டைம் இல்லை வான்ற மாதிரி சொல்ல அவங்களும் சரின்ட்டு அந்த ஐஸ்கிரீமை தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ற மாதிரி பேச அவன் வந்து அவங்கள முறைச்சி ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வரன்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ மாக்கிமா சொல்லியிருப்பாங்க இவ தான் வந்து 4th டிவிஷன்லேயே 2வது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஹண்டர். ஸோ அதனால் இவ வந்து இவளோட லைஃப் ஸ்பேம் பவரும் சூப்பராக இருக்கும். ஸோ எந்த வெப்பனோட தொட்டாலும் ஸோ அதோட பவர் அனலைஸ் பண்ணி இவளால் சொல்ல முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீ வச்சுக்கிற கட்டானாவை கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னராக இருப்பா. பட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நீ வேணால் அவளை உன் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கொன்ற மாதிரி நம்ம மாக்கிமா சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இவங்க 2 பேரும் டீமாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீன் அந்த இடமே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு டெவிலை வந்து நம்ம ஆக்கியாவும் டெவில் ஏஞ்சலும் வந்து கில் பண்ணி அந்த இடமே ஒரு மாதிரி பிளட்டிஷாக இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்குமோ நான் டெவிலை கொண்டாச்சு, ஸோ யாரும் இதோட ஃப்ளஷையும் பிளட்டையும் தொடாதீங்க, எல்லாரும் உள்ளே போங்கன்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாரும் உள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஏஞ்சல் டெவில் உக்காந்துட்டு இது பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் போலன்னு சொல்ல ஸோ வந்து பார்க்கும்போது வந்து அங்கே ஒரு மனுஷனை வந்து ஆல்ரெடி அந்த டெவில் சாப்பிட்ருக்கும் போல். ஸோ அது சாப்பிட்டதுனால அந்த மனுஷன் ரொம்ப பெயினில் இருக்கும்போது அவங்க சொல்கிறான் இங்கே வா, இங்கே ஒரு மனுஷன் இருக்கான் பாரு, அவன் ரொம்ப பெயினில் இருக்கான்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் வந்து எனக்கு கொன்னுடுங்க என்னால் வலி தாங்க முடியலன்ற மாதிரி சொல்ல ஸோ நீ வந்து ஏஞ்சல் டெவில் தானே, ஸோ நீயே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி சொல்லும் போது இல்லை என்னாலலாம் முடியாது, ஸோ நீ வந்து இதை பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஆக்கியே வந்து கட்டானா வச்சு அந்த மனுஷனை கொன்று அவனுக்கு ஒரு ரிலீஃப் தந்துடுறான். ஸோ அது மூலிமா அந்த மனுஷன் அந்த வழியிலேருந்து விடுபட்டுறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க திரும்பவும் நம்ம டெஞ்சி வந்து நான் மாக்கிமாவை தவிர்த்து வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோட பாடி கேட்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறான். ஸோ அங்கே போனவொடனே நம்ம ரைஸ் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டெஞ்சி திரும்பவும் நீயா வா அப்படின்னோடனே என்ன இங்கே வர அடிக்கடின்னு கேட்கும்போது இல்லை நான் ஜஸ்ட்டு லஞ்சு சாப்பிட வந்தேன், இங்கே லஞ்சு நல்லாவே இருக்காது, நீ வேறு கடைக்கு போகலான்னு போது உடனே நம்ம டெஞ்சி மெனு கார்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து மீட் பால் ஃப்ரைட் ரைஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது, சூப்பராக தான் இருக்கும், எனக்கு எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது இங்கே நான் ஓகேன்ட்டு அந்த ஓனர் சமைக்க போயிடுறாரு. நம்ம ரைஸ் சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து உட்கார வேண்டியது தானே, எதுக்கு அந்த டேபிளில் போய் உட்காந்துருக்க, இல்லை நீ படிச்சுட்டு இருக்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னும் போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, நீ உனக்கு 16 year old தான் ஆகுது, நீ இப்போ ஹைஸ்கூல் படிக்கணும், ஸோ ஆனால் ஹைஸ்கூல் படிக்காமல் ஒரு டெவில் ஹண்டராக இருக்க, ஸோ உனக்கு படிக்கவும் தெரியலன்னு சொல்கிறேன்ற போது ஆமாம் நான் இப்போ ஸ்கூலுக்குலாம் போனதில்லை, ஸோ எனக்கு படிக்க தெரியாதுன்னும் போது சரி ஓகேன்ட்டு நம்ம ரைஸும் புக்கை எடுத்துகிட்டு நான் உன் பக்கத்தில் உட்காந்து படிக்கிறேன்ற மாதிரி அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ எனக்கு வந்து காஞ்சி படிக்க தெரியாதுன்னும் போது ஸோ நான் சொல்லித்தரேன்ற மாதிரி நம்ம ரைஸ் வந்து நம்ம டெஞ்சிக்கு சொல்லித்தராங்க. ஸோ ஒரு வார்த்தையை எழுதி காமிச்சிட்டு இது என்ன சொல்லுன்னும் போது அது வந்து பால் அப்படின்றா. எனக்கு பால் மட்டும்தான் படிக்க தெரியுன்ற மாதிரி நம்ம டெஞ்சி சொல்ல, ஓகே உனக்கு நான் சொல்லித்தரேன்னும் போது நம்ம டெஞ்சி என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது அந்த ரைஸ் வந்து ஒரு மாதிரி அழகாக பார்க்கும்போது நம்ம டெஞ்சிக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. நான் என்ன சொன்னேன், என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலமோ. நம்ம ரைஸும் பார்க்க பயங்கர அழகாக இருப்பாங்க. ஸோ நம்ம டெஞ்சியால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ என்னோடய பாடி என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னமோ பண்ணுதுன்னும் போது நம்ம ரைஸ் சொல்கிறாங்க, சரி அப்போனா வா இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் போயிட்டு ஒரு ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். ஸோ நைட்டு நீ நானும் மட்டும் போகலான்ற மாதிரி சொல்ல நம்ம டெஞ்சியும் ஓகேன்னு சொல்லிடுறோம். ஸோ அவனால் நோவே சொல்ல முடியல ரைஸ் கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்து கை கழுவிட்டுருக்கான். அவன் கையெல்லாம் ஒரு பிளட்டாக இருக்குது. ஸோ அவன் சொல்கிறான், டைஃபோன் எதுக்காக நம்ம டெவில்ஸ் எல்லாருமே செயின்சா மேன் ஹார்ட்டு குறி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போதோ, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நீ தெரிஞ்சுக்க தேவையில்ல, நீ என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுன்னும் போதோ, இல்லை அப்போ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஸோ நான் உனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்ற மாதிரி அந்த மொட்டைத்தலையை சொல்ல, ஸோ அந்த டைஃபோன் டெவில் சொல்லுது, ஸோ செயின்சா மேனுன்றது வந்து ஒரு முக்கியமான பொருள் அவனோட ஹார்ட்டு. ஸோ அவன் வந்து நம்மளோட டெவில்ஸ் நிறைய கொன்று இருக்கான். ஸோ அதனால் அவனோட இதயம் தேவைப்படுதுன்ற மாதிரி அது சொல்ல, ஸோ இது வந்து டைஃபோன் டெவில்ன்ற ஒரு டெவில், இது இவனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ அந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்கு. ஸோ அப்போ கூட ஒரு லேடி யாரோ அசைகிற மாதிரி இருக்குன்ட்டு அவங்களையும் போய் கொண்டுடுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க நம்ம ரைஸும் நம்ம டெஞ்சியும் ஸ்கூலுக்குள்ளே சொன்ன மாதிரி நைட் போகிறாங்க. ஸோ அந்த பில்டிங்கே காலியாக இருக்குது, இவங்க 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க. ஸோ நம்ம டெஞ்சிக்கு வந்து தனியாக அந்த பொண்ணு கூட போகிறத நினச்சி அப்போ கூட அவன் வந்து அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸோ அவனும் போயிட்டே இருக்கான். ஸோ அப்போ வந்து ரைஸ் சொல்கிறா, உனக்கு பயமா இல்லையா இங்கே தனியாக வரத்துக்குன்னு. எனக்கு பயமாலாம் இல்லைன்ட்டு நம்ம டெஞ்சி சொல்கிறான். உடனே ரைஸ் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் வேணா அவன் கையை பிடிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு 1+1 எவ்வளோன்ற மாதிரி நம்ம ரைஸ் எழுதி போட்டுக்காம அப்போ டெஞ்சி வந்து எனக்கு தெரியும் ஆன்சர் 2 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ வெரி குட், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்ற மாதிரி நம்ம ரைசன் பாராட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போர்டில் வந்து ஒரு வார்த்தையை எழுதி போட்டு இது என்னன்னு கேட்கும் போது நம்ம டெஞ்சி அதை தப்பாக சொல்லிடுறோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இது பிக் ஆஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீ ஒரு செக்ஸி கிரேசி லேடின்ற மாதிரி டெஞ்சின்னு சொல்கிறான். இப்படி இவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரைஸ் சொல்கிறாங்க, டெஞ்சி உனக்கு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. ஸோ நீ வந்து இப்போ வந்து ஹை ஸ்கூல் படிக்கணும். ஸோ உனக்கு ஸ்கூல் ஒரு நார்மலான லைஃப் வாழணுன்ற ஆசை இல்லையா? ஸோ இந்த டெவில் ஹண்டர் லைஃப்பில் வந்து உனக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ ஏன் இதை லைஃப்பை சூஸ் பண்ணன்ற மாதிரி கேட்க, இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 3 வேளை சாப்பாடு, நல்லா தூக்கம் கிடைக்குது. ஸோ இதுவே எனக்கு போதும். நான் என் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சாலே என் ஹார்ட்லாம் ஒரு மாதிரி படப்படப்பாகி சூடாகிடுதுன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அவன் காதுகிட்ட போயிட்டு சரி வா அதை கூல் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ரைஸ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ட்ரெஸ்ஸை கைட்ட போக, இரு எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு. ஸோ அப்போ நான் சொல்லித்தரேன், உனக்கு தெரியாத எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன், எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுக்குறேன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேச நம்ம டெஞ்சிக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஸோ அவன் மனசில் மாக்கிமா தவிர்த்து நான் எதுவுமே இல்லை. பட் ஆனால் எனக்கு இந்த மூமெண்ட்டு என்னால் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிடுறான். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ரைஸும் வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் டெஞ்சி நீயும் வா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நியூடாக வான்ற மாதிரி சொல்ல, ஸோ இங்கே நியூடிட்டி சீன் கொஞ்சம் காட்டுவாங்க. ஸோ அதனால் லைட்டாக நான் பிளர் பண்ணியிருப்பேன், சில சீன் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ சின்ன பசங்க யாரும் இந்த சீனை பார்க்காதீங்க. பட் இந்த மூவிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் எதுன்னு கேட்டால் நான் இது தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு பர்டிகுலர் ரீசனும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான சீனு, கொஞ்சம் வார்மாகவும் இருக்கும். பட் பெரிய பசங்க மட்டும் பாருங்கள். ஸோ இப்படி சொல்லிட்டு நம்ம ரைஸ் ஸ்விம்மிங் பூலில் டைவ் பண்ணிட்டு டெஞ்சி வா உனக்கு என்ன பயமாக இருக்கா, வா கமான் டெஞ்சி வான்ற மாதிரி கூப்பிட, அவனும் வேறு வழி இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஜம்ப் அடித்து வந்துட்டேன்ற மாதிரி டைவ் அடிச்சிடுறான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக அந்த ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப
ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபீல் குட்டாக ரொம்ப ஜாலியாக டைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம டெஞ்சிக்கு வந்து வா உனக்கு நான் ஸ்விம்மிங் சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ரைஸ் சொல்லித்தராங்க. ஸோ அவனும் ஸ்விம்மிங் பண்ணுறான். ஸோ இப்படி அவங்க அழகாக அந்த இடத்துல ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ மழை பெய்யுதுன்றதுக்காக அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சொல்கிறாங்க மழை இப்போதைக்கு நிற்காது போல், ஸோ நிற்காமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது ஸோ இப்போ தான் இந்த மூவிலே ரொம்ப முக்கியமான ஒரு டைலாக். ஸோ கவனமாக கவனிங்க. ஸோ இந்த டைலாக் வந்து வேறு லெவலில் ஒரு சூப்பரான டைலாக்கு. ஸோ அப்போ நம்ம ரைஸ் வந்து நம்ம டெஞ்சி கிட்ட சொல்கிறாங்க, ஹே டெஞ்சி உனக்கு வந்து கண்ட்ரி மவுஸாக இருக்க பிடிக்குமா இல்லை சிட்டி மவுஸாக இருக்க பிடிக்குமான்னு கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம ஏஞ்சல் டெவில் சொல்கிறாங்க, ஸோ எப்பவுமே கண்ட்ரி மவுஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வாழும். ஸோ அதுக்கு நல்ல ஃபுட்டு தானாகவே கிடைக்கும். ஸோ அப்படியே சிட்டி மவுஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அது ஃபுட்டை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய டேஞ்சரஸ் இருக்கும், அது உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து கண்ட்ரி மவுஸாக இருக்க தான் பிடிக்கும், பட் மாக்கிமா வந்து என்னை பிடிச்சி சிட்டியில் அடைச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டைலாக்கு. ஸோ இந்த படத்துலேயே ஒரு மேஜர் அர்த்தமுள்ள டைலாக். ஸோ அப்படி அவங்க சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, உனக்கு எந்த மவுஸாக இருக்க பிடிக்கும்னு கேட்கும்போது நம்ம டேஞ்சிஸ் சொல்கிறேன் எனக்கு சிட்டி மவுஸாக தான் இருக்க பிடிக்கும்னு சொல்லும் போது என்ன சொல்கிற சிட்டி மவுஸாக இருக்க பிடிக்குமா, சிட்டி மவுஸை விட கண்ட்ரி மவுஸ் ரொம்பவே பெட்டர்னு சொல்லும்போது இல்லை சிட்டி மவுஸாக இருந்தால் நிறைய சாப்பிட்லான்ற மாதிரி நம்ம டெஞ்சிஸ் சொல்கிறான். அப்போ உனக்கு சாப்பாடு தான் முக்கியமானு கேட்கும்போது ஓ அப்படின்ட்டு அங்கே ரைஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, ஸோ வா நம்ம 2 பேரும் ஃபெஸ்டிவலுக்கு போகலாம், அங்கே நிறைய சாப்பாடு இருக்கும், ஃபன்னாக இருக்கும், நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம டெஞ்சியும் ஓகே நான் ஒர்க் முடிச்சுட்டு ஆஃப்டர் ஒர்க் கண்டிப்பாக வரேன்ற மாதிரி சொல்ல, ஹே ஜாலி நாளைக்கு ஃபன்னாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ரைஸ் போயிடுறாங்க. இங்கே நம்ம டெஞ்சி அப்படியே மழையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ரைஸும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது அவங்க ஒரு மாதிரி தனியாக வரும்போது அந்த இடமே ஒரு மாதிரி சஸ்பிஷியஸாக இருக்குது. ஸோ சம்திங் ஏதோ டெவில் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க லைட்டாக பயப்படுறாங்க. ஸோ அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. ஸோ டெஞ்சி அது நீயான்ற மாதிரி கேட்க நான் டெஞ்சி தான், நான் தான் டெஞ்சி அவனை கொல்ல போகிறேன்ற மாதிரி போகிறதான் வரான். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைஃபோன் டெவில் தான். ஸோ அவன் வந்து நம்ம ரைஸை வந்து துரத்திட்டு போகிறாங்க. நம்ம ரைஸும் பயந்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டெஞ்சி பார்த்தீங்கன்னா பெஞ்சில் படுத்துக்கிட்டு 2 உமன் மேலே எனக்கு ஒரே ஃபீலிங், என்ன பண்ணுறதுன்ட்டு டெஞ்சி வந்து ஒரே அவன் மைண்டு எப்படி யோசிக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து நம்ம ரைஸை துரத்திட்டு அந்த டார்ஃபோன் டெவில் போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ரைஸும் பயந்து அடிச்சுக்கிட்டு டெரஸ்ட்டுக்கு ஓடி போகிறாங்க. ஸோ அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அவன் நின்றுட்டு இங்கே பாரு அழகான லேடியே, எனக்கு உன்னோட ஸ்கின்னும் உன்னோட அந்த ஐஸும் மட்டும்தான் வேணும், நான் அப்போ தான் அந்த செயின்ஸா மேன் டெவிலோட ஹார்ட்டை எடுக்க முடியுன்ற மாதிரி நம்ம டெஞ்சியோட ஹார்ட்டை எடுக்கிறதுக்காக நம்ம ரைஸை கொல்லலான்னு இவன் வந்திருக்கான். ஸோ ரைஸை கொல்லு ரைஸ் ஆக்கிரமிக்கலான்ற மாதிரி இவன் பிளானில் இருக்கும்போது ஸோ அவன் வந்து கோச்சிக்காமல் நான் உன்னை கொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொல்லலான்னு போகிறான். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் மோடு ஸ்விட்ச் ஆன் அப்படின்ற மாதிரி அவன் கொல்லலான்னு போகும்போது ஸோ நம்ம ரைஸ் வந்து ஒரு பிளாக்கை போட்டு அவன் கழுத்தை திருப்பி பிடிச்சி ஒரு லாக் போட்டுடுறாங்க. ஸோ அதே இடத்துல அவனை போட்டு பிடிச்சி வச்சுட்டு ஒரு அழகான பாட்டு பாடுறாங்க. ஸோ அவனை பாடிட்டே வந்து அவனை கழுத்தை நெரிச்சு அதே இடத்துல கொன்னுடுறாங்க. கொன்ன உடனே அந்த டார்ஃபோன் டெவில் கிட்ட தான் பேசுகிறாங்க. ஸோ லேடி ரைஸ் ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ரைஸ் வந்து யாருன்றதை ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி அந்த ஆளை கொண்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம டெஞ்சி இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் உக்காந்துக்கிட்டு அவன் கனவு கண்டுட்டு இருக்கான். 2 லேடிஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. அவனும் திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஸோ யார் வரப்போகிறான்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ரைஸ் வந்து பூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டெஞ்சியும் அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஃபெஸ்டிவலில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ரைஸும் டெஞ்சியும் போய் ஃபெஸ்டிவலில் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ எல்லா கடையும் பார்க்குறாங்க. ஸோ ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு அந்த சீனே உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ரைஸ் நம்ம டெஞ்சி கையை பிடிச்சி போயிட்டுருக்கு. நம்ம டெஞ்சி ஒரு மாதிரி வார்மான ஃபீலிங்கில் போயிட்டுருப்போம். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஸோ நம்ம ரைஸ் சொல்லுவோம் இந்த இடத்த வந்து என்னோட கெஃபே ஓனர் தான் எனக்கு சொன்னார். ஸோ இங்கேருந்து வந்து ஃபயர் ஒர்க் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம 2 பேரும் ஜாலியாக பார்க்கலான்ற மாதிரி சொல்ல நம்ம டெஞ்சியும் அங்கே போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரைஸ் வந்து ஒரு மாதிரி
தேங்கி வந்துட்டு டெஞ்சி ஒரு 16 ஏஜில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து டெவில் அண்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீ அப்படின்னு யோசிச்சுட்டு டப்புன்னு நம்ம டெஞ்சி கையை பிடிச்சி நீ என் கூட வந்துடு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம், உன்னோட ஜாபை விட்டுடு, நம்ம எங்கேயாவது போயிடலான்னும் போது நம்ம டெஞ்சி வந்து எங்கேயாவது போயிடலாமா, எங்கே போகிறதுன்னு கேட்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், ஸோ அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ ஒரு பப்ளிக் சேஃப்டியாக வாழ்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம நார்மலாக ஒரு லைஃப் வாழ்வோம், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், கொஞ்ச நாளில் நம்ம ஸ்கூலுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்ல நம்ம டெஞ்சி எதுக்காக நீ இதை எனக்கு செய்கிறன்ற மாதிரி கேட்க, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ டெஞ்சின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டெஞ்சி வந்து கையை எடுத்துட்டு என்னால் முடியாது ரைஸ், என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம ரைஸும் சேடாக உனக்கு என்னை பிடிக்கலையான்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படி இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஐ லைக் யூ, பட் என்னால் வர முடியாது, எனக்கு இங்கே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என் ஷோல்டரில் நிறைய பொறுப்புகள் இருக்குது, ஸோ என்னோடய கொலீக்ஸ் அண்டு என்னோடய காம்ரேட்ஸை விட்டு என்னால் வர முடியாது, ஸோ எனக்கும் இங்கே சில பல வேலைகள் இருக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஸோ எனக்கு ஸ்பெஷலாக கிடைச்ச ஒர்க், ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணி ஆகணும், நான் அதை விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி ரைஸ் கிட்ட சொல்ல, ஸோ அப்படியா அப்படின்ற மாதிரி ரைஸும் யோசிச்சுட்டு சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நீ வேறு யாரையாவது விரும்பியிருக்கான்னு கேட்குற, ஸோ அப்படியே டெஞ்சி ஷாக் ஆக, ஸோ அப்போது வந்து ஃபயர் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகும். ரைஸும் நம்ம டெஞ்சியை கிஸ் பண்ணுறா. ரைஸ் வந்து டெஞ்சியை கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபயர் ஒர்க்கும் பேக்ரவுண்டில் இதுவாகுது. ஸோ இந்த சீன் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நடக்க போகிற சீனை பார்க்குற வரைக்கும் ஒருத்தர் தெரியாமல் அந்த கேண்டியை தட்டி விட்டோடனே அது கீழே விழுந்துடும். ஸோ இங்கே இவங்க கிஸ் பண்ணால் அந்த கேண்டியும் கீழே விழ, ஸோ அங்கே நடந்து போயிட்டுருக்கவங்க ஒரு கட்டத்தில் அந்த கேண்டியை மெரிச்சு அடுத்த செகண்டே நம்ம டெஞ்சிக்கு வந்து வாயிலேருந்து ரத்தமாக வரும். ஸோ பயங்கர ப்ளீடிங் ஆகும் அவனுக்கு. ஸோ அப்படியே நம்ம ரைஸ் பின்னாடி வந்து பார்த்தா அவள் வாயை திறந்தா வாய்க்குள்ள நைஃப் மாதிரி ஷார்ப்பாக ஒரு கத்தியை வச்சுருக்க நம்ம டெஞ்சி கீழே விழுந்து பதறுவான், பயங்கரமாக பதறிட்டு பின்னாடி போவான். ஸோ அப்போ வந்து அவன் கழுத்தில் கோடு விடும். ஸோ நெக்ஸ்ட்டு அவன் செயின்ஸாவோட இதை இழுக்கலான்னு போகும்போது அவன் கையும் வெட்டப்பட்டுரும். ஸோ நம்ம டெஞ்சிக்கு பிளட் அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து வலிக்குதா, சாரி உனக்கு வலிக்க வைக்கணும்னு நான் இதை பண்ணலை, நான் வந்து உன்னோட செயின்ஸா ஹார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகேன்ட்டு அவன் நெஞ்சில் குத்தி ஹார்ட்டை எடுக்கலான்னு போகும்போது ஸோ அப்போ சடனாக நம்ம ஷார்க் ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஸோ அவன் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டெஞ்சிக்காக பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தான். ஸோ அவன் டெஞ்சி சொன்னதுனால வந்து பூமிக்கு அடியிலே தான் டைவ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடந்தோடனே பாஞ்சி வந்து டெஞ்சியை தூக்கிட்டு வேகமாக ஓடிடுறான். என்னது இதுன்னு சடனாக அந்த ரைஸ் பார்க்கும் போது அவன் போச்சு பிரச்சனையில் மாட்டிக்கணும், நாங்கள் லார்டு செயின்ஸாக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு, இது நல்லதுக்கே இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்தே இது யோசிச்சிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல, எனக்கு இந்த ஸ்மெல் நல்லா தெரியும், அவ பாம் டெவில் அப்படின்ட்டு நம்ம ஷாருக்கு பயந்தடிச்சுன்னு ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ரேஸ் தான் காட்டுறாங்க. ஸோ டைம் வந்துருச்சு, பூம் அப்படின்னு அவள் கழுத்தில் இருக்க அந்த பின்னை இழுத்த உடனே அவள் பாம் டெவில டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற. ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவியை நீங்கள் 3 மோடில் பார்ப்பீங்க. நான் போன சீன்லேயே சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அவள் அங்கே காலர்லேருந்து அந்த பின்னை எடுத்து அடுத்த செகண்டே பாம் டெவில அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறா. என்கிட்டேருந்து திருடிட்டு போறியான்ற மாதிரி ஒரே ஜம்ப்பு தான் கரெக்டாக அவங்கள பிடிச்சிட்றான், அந்த இடத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுறான். ஸோ இவ ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில், இவ தொட்டாலே அந்த இடம் வெடிக்குதுன்ற போது நம்ம ஷார்க்கால் நம்ம டெஞ்சியை காப்பாற்ற முடியல. ஸோ அவனும் தன்னோட ஹெட்டை ஃபுல் ஷார்க்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போய் அட்டாக் பண்ணுறான். ஸோ அப்படி இருந்தும் அவன் தொட்ட அடுத்த செகண்டே வெடிச்சிடுறான். ஸோ இப்படி இவகிட்ட மாட்டிட்டு அவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த சைடு போயிட்டு இருந்த சில ப்ரைவேட்ஸ் டெவில் ஹண்டர் வந்து இந்த பிளாஸ்ட்டை பார்த்துட்டு ஸோ இறங்கி இந்த டெவிலை நாங்கள் கொல்ல போகிறோன்ற மாதிரி இருக்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது ஒரு பவர்ஃபுல்லான பாம் டெவில்ன்ட்டு ஒரு சொடக்கு தான் போடுறா. ஸோ நெக்ஸ்ட் செகண்டே அவங்க வெடித்து செதறிடுறாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம ஷார்க் வந்து நம்ம டெஞ்சியை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ ரைஸ்ன்ற மீனிங்கே வந்து பாம் லேடி. ஸோ அவள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே டெஞ்சியோட ஹார்ட்டுக்காக தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்கி வந்து அங்கே காம்பேக்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி அங்கே இருக்கவங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அதோட லீடர், அந்த டிவிஷனோட லீடர் வந்து
ஓ தேங்க்யூ அக்கி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே உனக்கு எப்போ வேணாலும் நீ செகண்ட் டிவிஷனில் வந்து ஜாயின் பண்ணலாம், நான் உன்னை இன்வைட் பண்ணுறன்ற மாதிரி சொல்ல ஓ தேங்க்யூன்னு சொல்லிடுறான். ஸோ அப்படியே இங்கே ஆக்கியும் நம்ம ஏஞ்சல் டெவிலும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது, ஸோ திடீர்னு அந்த டிவிஷனோட கேப்டன் வந்து ஆக்கி நீ உடனே கீழே வந்து பாருன்னு அங்கே போய் பார்த்தா அங்கேருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஷார்க் நம்ம டெஞ்சியை தூக்கிட்டு இங்கே தான் ஓடியாந்துருக்கான். ஸோ நல்ல வேலையை நம்ம ஆக்கி அங்கே இருக்கிறதுனால டெஞ்சிக்கு என்ன ஆச்சு, எந்த டெவல் இப்படி பண்ணுச்சுன்னு கேட்கும்போது பாம் இஸ் கம்மிங்ட்டு ஒரு மரண பயத்தில் அவன் அதை சொல்லிட்டு இருக்கான். ஸோ பாம் அவள் வந்து கண்டிமனோட ஒரு அலைஸ் தான், அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ, அவள் டெஞ்சியோட ஹார்ட்டை எடுக்க வரா, லார்ட் செயின்ஸாவோட ஹார்ட்டை திருட போகிறாங்கன்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி கண்டிமனை பற்றி தெரியும் சொல்லு, இல்லைன்னா நான் இங்கே உன்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னு சொல்ல, அதை என்னால் சொல்ல முடியாது, சொன்னால் நான் செத்துருவேன், மிஸ் மாக்கிமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னேன். மாக்கிமா அப்படின்னும் போது வந்துட்டா அப்படின்னும் போது நம்ம வெளியே அங்கே நம்ம பாம் டேபிள் வந்து நிற்கிறா. ஸோ திரும்பவும் அவள் ரைஸ் உருவத்தில் வந்து இந்த மாதிரி ஸோ எஸ்கியூஸ் மீ என்னை வந்து ஒரு டெவில் அட்டாக் பண்ணுது, ஸோ எனக்கு ஹெல்ப் தேவைன்னொடனே நம்ம செகண்ட் டிவிஷனோட கேப்டன் போய் சாரி இங்கே பப்ளிக்லாம் வரக்கூடாது, இது ஃபெசிலிட்டி ட்ரைனிங் சென்டர் ஃபார் செகண்ட் டிவிஷன் ஒன்லி, நீங்கள் யாரும் இங்கே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, ஸோ அவள் சிரிச்சுக்கிட்டே என்ன டெவில் தாக்க வருதுன்ற மாதிரி சொல்லும் போது யாராவது டெவில் தாக்க வரும்போது சிரிப்பாங்களான்ட்டு ஸோ அவர் வந்து இவளை அட்டாக் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ அப்போ அவளோட பின்னை எடுக்கலான்னு போகும்போது ஸோ அந்த டிவிஷனை சேர்ந்த 2 பேர் அவளை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வைட்டல் பாயிண்ட்ஸை டேமேஜ் பண்ணும்போது அவளுக்கும் பிளட் வருது. ஸோ இருந்தாலும் தன்னோட தலையை வெடிக்க வச்சு தனியாக போக வச்சிட்டா. ஸோ அந்த தலையை தூக்கி உள்ளே வீசினோடனே பூமுன்னொடனே அந்த தலை ஒரு பாமாக மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. ஸோ பாம் டெவில்னா உடம்பு ஃபுல்லாகவே பாம்பு தான் போல். ஸோ அங்கே இருக்க இந்த இடமே செகண்ட் டிவிஷன் ட்ரைனிங் சென்டரே பிளாஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இப்படி எல்லாரையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது செகண்ட் டிவிஷனோட கேப்டன் வந்து ஸோ அவரோட கோன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்ட டெவிலோட டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஸோ அதுவும் வேலைக்காகல. ஸோ அவள் வந்து அவன் மேலே விழுந்து வெடிக்க வச்சிடுறா. ஸோ எல்லா இடமே வெடித்து எல்லாரையும் போட்டு அடித்து நாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இப்போ திரும்பவும் அந்த செகண்ட் கவுண்ட் டிவிஷனோட கேப்டன் வந்து திரும்ப அவரோட கோனை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதுவும் வேலைக்காகல. ஸோ அவரை கொல்லலான்னு வரும்போது பின்னாடி இந்த வேற ஒருத்தவங்க கோனன்னு யூஸ் பண்ணும் போது அந்த டெவில் வந்து இவளை முழுங்கிடுது. ஸோ அது யாருன்னு பார்த்தா செகண்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டன் தான். சாரி நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது, பட் இங்கே பயங்கரமான பிளாஸ்ட் நடந்திருக்கு போலேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. ஸோ பின்னாடி அவரோட சமனிங் டெவிலே பிளாஸ்ட் பண்ணிட்டு அந்த கன் டெவில் வந்து நிற்கிறா. இதோட டேஸ்ட் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். ஸோ ஒரு டிவிஷனோட கேப்டன் வைஸ் கேப்டன் சேர்ந்தே அவளை தடுக்க முடியல. ஸோ இங்கே வெளியே நம்ம ஆக்கியா வந்து நம்ம டெஞ்சி ஷார்க் ஏஞ்சல் டெவில்லாம் கூட்டிகிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது ஸோ ஏஞ்சல் டெவில் கிட்ட சொல்கிறாரு உன்னோட பிளட்டை வந்து டெஞ்சிக்கு கொஞ்சம் கொடு, ஸோ அவன் ரெக்கவர் ஆக ஈஸியாக இருக்கும்னு சொல்லும் போது ஸோ சடனாக நம்ம ஆக்கியாக்கு ஏதோ ஆகுது. ஸோ நிறுத்து, எனக்கு ஃப்யூச்சரை காட்டாத, எனக்கு அது வேணான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சீசன் 1லே வந்து நம்ம ஆக்கியா வந்து ஃப்யூச்சர் டெவில் கிட்ட போய் கான்ட்ராக்ட் போட போயிருப்பான். ஸோ அதை அவன் ரெஃப்யூஸ் பண்ணதான் சொல்லியிருப்பான். ஸோ பட் இருந்தாலும் அவனுக்கு லைட்டாக ஃப்யூச்சர் தெரியுது. ஸோ பார்த்தா முன்னாடி வந்து பாம் டெவில் வந்து நிற்கிறா. ஸோ அவர் 2 பேரோட தலையும் வச்சுட்டு ஸோ நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டுறதுக்காக தான் இவங்க 2 பேரையும் கொன்னன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டெஞ்சியை மட்டும் காரை விட்டு இறக்கி விட்டுருங்க, நான் உங்களை போக விட்டுறேன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்கியா கார் எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு வரோம். ஸோ அவ்வளோ விடாமல் பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணிட்டு இவங்களை துரத்திட்டு வர. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்கள பிடிக்கலான்ட்டு கார் மேலே வந்துட்டு காரை பிளாஸ்ட் பண்ணலான்னு போகும்போது ஸ்பெஷல் டிவிஷன்லேருந்து பேக்கப்புக்காக சில ஹண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தன் வந்து காக்கா மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெவில் அடித்து தூக்கி கிளப்பிட்டு ஸோ ஒரு பயங்கரமான கிக் வைக்கிறேன். ஸோ அந்த கிக்கு அவ்வளோ ஒன்றுமே பண்ணல, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஸோ நான் உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன், பிளான் சேஞ்சுன்னு சொல்லிட்டு டாடா சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாம் டெவில் வந்து நம்ம டெஞ்சியை திரும்பவும் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஸோ நம்ம ஆக்கியா வந்து டிரான்ஸ்மிட்டரை தட்டி பார்க்குறான், வேலை செய்யல. ஸோ இங்கே பார்த்தா நம்ம டெஞ்சியும் கண் முழிச்சிட்டான். ஏஞ்சல் டெவில் சொல்கிறான் சைன்ஸா கண் முழிச்சிட்டான்
அப்படின்னு சொல்லும் போது ஸோ இங்கே பார்த்தா நம்ம பாம் டேவிலும் வந்த உடனே நம்ம டெஞ்சியை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஸோ திரும்பவும் ஒரு பிரச்சனைன்ற மாதிரி நம்ம ஏஞ்சல் டேவில் சொல்லும் போது இப்போ என்னாச்சுன்னு கேட்கும் போது அவன் வந்து காரோட ரூஃபை வந்து பேத்துட்டான்ற சொல்லும் போது நம்ம டெஞ்சி வந்து சைன்ஸாவாக மாறி சண்டை போட போகிறான். ஸோ டெஞ்சி உங்ககிட்ட பிளட் இல்லை, ஸோ இதனால நீ போனால் தோத்துருவேன்ற மாதிரி சொல்ல அவன் யார் பேச்சையும் கேட்காம மேலே ஏறிட்டான். ஸோ அவன் பாம் டெவில் கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டான். எதுக்காக என்னை பார்க்குற எல்லா சிங்கிள் பொண்ணுங்களும் என்னை கொல்றதுக்குன்னே ட்ரை பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. யாருமே என் மேலே லவ்வே காட்ட மாட்டாங்க. எல்லாருக்குமே என்னோட செயின்ஸ் ஹார்ட் தான் தேவைப்படுது. ஸோ எல்லாருக்குமே என்னோட செயின்ஸ் ஹார்ட் தான் தேவைப்படுது. யாருக்குமே டெஞ்சியோட எதிர்த்து மேலே கவலையே இல்லை. ஸோ அது தேவையே இல்லைன்ற மாதிரி அவன் ரொம்ப காண்டிலையும் ஃபீலிங்கோடய பேசிகிட்டு இருக்க. ஸோ அப்போ பாம் டெவில் சொல்கிறான், ஓ அப்படிலாம் இல்லை டெஞ்சி, எனக்கு உண்மையிலே உன்னை பிடிக்கும், ஐ லைக் யூன்னு சொல்லும் போது ஸோ இங்கே உண்மையிலே அப்படியான்ற மாதிரி நம்ம டெஞ்சி கேட்க நம்ம ஆக்கிய ஆரன் அடிச்சு டேய் எனிமி சொல்கிறதெல்லாம் கேட்காத, உன்னை திரும்பவும் ட்ரிக் பண்ணுறான்ற மாதிரி சொல்ல நல்ல வேலைப்பா நான் திரும்பவும் ட்ரிக் ஆகிருப்பேன் மாதிரி சொல்லி டெஞ்சி இங்கே வா நான் உனக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்ல எப்படியா சரி வா சொல்லித்தான்ற மாதிரி நம்ம டெஞ்சி சண்டை போட போயிடறான். ஸோ இப்போ டெஞ்சி விசஸ் பாம் டெவில் அப்படியே நம்ம டெஞ்சி சைன்ஸா ஃபார்மில் போயிட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணலான்னு போகிறோம். ஸோ என்னதான் நம்ம டெஞ்சி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ப்ரொட்டகனிஸ்டாகவே இருந்தாலும் அங்கே பாம் டெவில் வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம டெஞ்சி தான் உதவாங்கிறான். ஸோ செயின்ஸா மேன் வந்து என்ன தான் செயின்ஸாவை வீசினாலும் நம்ம பாம் டெவில் வந்து ஒரு பஞ்சு விட்டாலே அங்கே பிளாஸ்ட் தான் ஆகுது. ஸோ நம்ம டெஞ்சியால் சமாளிக்க முடியல. ஸோ இப்படி இவங்க 2 பேர்கிட்ட சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம டெஞ்சி அடித்து பறக்க விட்டுட்டு இருக்கா. அப்படி நம்ம டெஞ்சிக்கும் பாம் டெவிலுக்கும் பயங்கரமான சண்டை. ஸோ நம்ம டெஞ்சியால் சமாளிக்கவே முடியல. நம்ம டெஞ்சியை பிளாஸ்ட் பண்ணி மேலே பறக்க விட்டு மேலே போயிட்டு அவளோட காலே வந்து ஒரு மிசைல் மாதிரி ஆக்கி ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அடிச்சு ஸோ கீழே இருக்க சிவிலியன்ஸ் பீப்புள் கொண்டு எல்லாம் செதறி காயப்படுறாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ நம்ம டெஞ்சியோட லோவர் பாடியை வெடிச்சு செதறிடுது. ஸோ அது ரீஜெனரேட் ஆகும்போது ரீஜெனரேஷனான்னு சொல்லிட்டு டெஞ்சி எடுத்து தொடர்ந்து ரீஜெனரேட் ஆகும் முடாமல் அடித்து பிளாஸ்ட் பண்ணினே இருக்க. ஸோ அவன் உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் போகிற அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணி டெஞ்சி கதையே முடித்த மாதிரி ஆகிட்டேன். ஸோ ஆகிட்டு நம்ம டெஞ்சியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம ஆக்கியா வந்து அங்கே சண்டை போடுறான். ஸோ அவளோட கையை வெட்டி நம்ம டெஞ்சியை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது ஸோ அவள் ஆக்கியாவை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஸோ அவனோட ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்யூச்சர் டெவில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவனால் அவளோட மூமெண்ட்டை 1 செகண்டுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஸோ ஒரு சின்ன தப்பாக கூட வச்சிடக்கூடாதுன்ட்டு பர்ஃபெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் மாதம் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த செகண்டே ப்ரெடிக்ட் பண்ணி டைம் மிஸ் பண்ணாமல் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ அப்படி இருந்தாலும் பாம் டெவில் அவளோட பிளாஸ்ட்டை சமாளிக்கவே முடியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவளோட 2 கையும் மிசைல் ஆக்கி பிளாஸ்ட் பண்ண வரும்போது அந்த ஸ்பெஷல் டிவிஷனோட சப்போர்ட்டை வந்து காப்பாற்றிடுறான். ஸோ காப்பாற்றினதுக்கு அப்புறம் இங்கே இவங்க 2 பேரும் பாம் டெவில் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதோ நம்ம பாம் டெவில் 1 நிமிஷம் எனக்கு டைம் அப் வேணும்னும் போதோ ஓ அப்படியா சரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அக்கியான்னு கேட்க இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது, சாரிப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு ஓகே டைம் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு அப்போ அந்த சைடு பயங்கரமாக செவத்தெல்லாம் உடச்சிட்டு யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம டைஃபோன் டெவில் தான். அந்த டைஃபோன் டெவில் வருது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெவில் மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சூறாவளியை உருவாக்கிட்டு அது வந்திருக்கு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் அவங்க சமாளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஏஞ்சல் டெவில் வந்து நம்ம செயின்ஸா மேனை பார்க்குறோம். ஸோ கருகி போய் சுத்தமாக ஹார்ட்டே ஓடாமல் நிற்கிறான். ஸோ அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து ஆல்ரெடி அந்த பாம் டெவிலோட பிளாஸ்டில் இறக்குற நிலமையில் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பிளட்டு தேவைன்ட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஸோ அவங்களோட பிளட்டை வந்து நம்ம ஹீரோவோட டெஞ்சி வாயில் ஊற்றுறாங்க. ஸோ ஊற்றிட்டு அவனோட செயினை இழுக்கும் போது அவனுக்கு ஹார்ட்டு ரீஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நம்ம டெஞ்சியும் ரீஜெனரேட் ஆயிடுறான். ஸோ ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா ஸோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கா. ஸோ எப்படியாவது போய் அவளை சமாளிக்கணும், ஒன்று நீ சாகணும் இல்லை அவ சாகணும், அப்போ தான் இந்த டிஸ்ட்ரக்ஷனை தடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ சிம்பிள் வே
ரேஸ் வந்து பவர்ஃபுல் தான், பட் இருந்தாலும் நான் அவளை சாவடிக்க போகிறேன்ற மாதிரி நம்ம டெஞ்சி வந்து அவளை நான் அரெஸ்ட் பண்ணிவிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து நம்ம ஷார்க் வந்து என்ன பண்ணுறான், முழு ஷார்க்காகவே மாறிடுறான். ஸோ நம்ம டெஞ்சி அவன் மேலே உட்காந்து செயினை வந்து வாயில் போட்டு ஒரு குதிரை மேலே ஒரு ஸ்வாடு வச்ச வாரியர் உட்காந்த மாதிரி அவனுங்க இமேஜின் பண்ணிவிட்டு ஸோ சண்டைக்கு கிளம்புறானுங்க. ஸோ இப்படி அவங்க சண்டைக்கு போகும்போது அந்த டைஃபோன் டெவிலை ஃபஸ்ட்டு கதையை அந்த டொர்னாடோவில் ரொம்ப பயங்கரமாக காற்றடிக்குது. பாம் டெவில் வந்து அதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். ஸோ இந்த இடத்துல நம்ம டெஞ்சியும் அந்த ஷார்க்கும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போய் பாம் டெவிலையும் டைஃபனையும் சேர்ந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. இங்கே அடிக்கிற காற்றுல வந்து நம்ம ஏஞ்சல் டெவில் பறந்து போகும்போது நம்ம ஆக்கி தான் பிடிச்சி காப்பாற்றுறோம். விட்டுரு நான் சொல்கிறேன்ல, ஓகே விட்டுரு, நான் என்னைக்கோ ஒரு நாள் சாக தான் போகிறேன், ஸோ இப்போ இறந்துட்டு போகிறேன்னே விட்டுரு, உனக்கு சாகணும்னு ஆசையான்னு மாதிரி சொல்ல அவன் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இல்லை எனக்கு சாகணும்னு ஆசை இல்லைன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவன் விட்டுறான். ஸோ ஏஞ்சல் டெவில் பறந்து போகும்போது கையை பிடிச்சிடுறான். ஸோ பிடிச்சிட்டு எதுக்காக என் கையை பிடிச்ச, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு சாக வேணாம், அதே மாதிரி என் கண்ணு முன்னாடி யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் டெவில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். சரி சொல்லி என்னோட லைஃப் ஸ்பேம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கேட்கும் போது 2 மாதம் போது ஸோ அவனும் சரி நினச்சிக்கிட்டு விடாமல் பிடிச்சிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம டெஞ்சி விசஸ் பாம் டெவில் ஃபைட்டு வேறு லெவலில் போய்ட்டு நம்ம செயின்ஸா மேனாலே அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமான ஃபைட்டு. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், மாப்பா செதுக்கிட்டான் இந்த இடத்துல. ஸோ பயங்கரமாக விஷுவல்லாம் பின்னி எடுத்திருப்பான். அந்த ஃபைட் சீக்வன்ஸு அவன் காட்டுற விஷுவல்ஸ், அந்த பிளாஸ்ட்டு சும்மா செதுக்கியிருக்கானே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டாப் நாச்சான அனிமேஷன் குவாலிட்டி. ஸோ இந்த பக்கம் நம்ம 2 பேருக்குமே பாம் டெவிலுக்கும் நம்ம செயின்ஸா மேனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஸோ விடாமல் பயங்கர சண்டை. ஸோ ஒரு பக்கம் இந்த டொர்னாடோ அதிகமாகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த டைஃபோனை போட்டு தள்ளுவோன்ட்டு போயிட்டு செயின்ஸா மேன் அந்த டைஃபோன் கதையை முடிச்சிடுறான். ஸோ முடிச்சுட்டு இங்கே 1-on-1 பாம் டெவில் விசஸ் செயின்ஸா ஃபைட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம டெஞ்சி வந்து அந்த டைஃபோனோட கதையை முடிச்சுட்டு ஸோ இங்கே பாம் டெவில் வந்து இஷ்டமேனிக்கு கண்ணா பின்னாடி வேடிக்கை வச்சுட்டு இருக்கா. ஸோ என்னென்னத்தையும் வர வச்சு வேடிக்கை வச்சுட்டு நம்ம செயின்ஸா மேனாலையும் கொஞ்சம் அளவுக்கு தான் சமாளிக்க முடியுது. ஸோ பாம் டெவில்ன்றனால அவள் சொடகு போட்டாலும் சரி, கையை வீசினாலும் சரி, என்ன பண்ணாலும் காலை வீசினா கொண்டு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெஞ்சி சண்டை போட்டிருக்கோம். ஸோ இங்கே வச்சுட்டு இருந்தால் நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்க. ஸோ இவளை தனியாக கூட்டுன்னு போயாங்கன்னுட்டு அடித்து ஓரமாக ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போயிடறான். ஸோ ஒரு கடலை ஒரு போர்ட்டு ஓரமாக இட்டுன்னு போயிடறான். ஸோ அங்கே கடற்கரை ஓரமாக இட்டுன்னு போயிட்டு நம்ம டெஞ்சி வந்து எழுந்து நின்று ஸோ இதுக்கப்புறமும் உன்னை யாரையும் கொல்ல விட மாட்டேன்ட்டு தன்னோட செயின்ஸாவை வச்சு 2 பேரையும் சேர்த்து ரேப் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். ஸோ குதிச்ச உடனே அவனுக்கு வந்து பழைய மெமரிஸ், அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது, ஸோ ஸ்விம்மிங் பூல் போனது, ஸோ அங்கே இருந்த வாமான மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம டெஞ்சி மயக்கமாயிடுறான். ஸோ அவ்வளோதான் பாம் டீமனோட கதை முடிஞ்சுதுன்னு நினைக்கும் போது, ஏன்னா தண்ணியில் வந்து ஃபயர் வேலை செய்யாது, ஸோ பாமையும் அவளால் பேஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சுதுன்னு நினைக்கும் போதும் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பீச் ஓரமாக காட்டுறாங்க. ஸோ நம்ம டெஞ்சி வந்து பாம் டெவிலை காப்பாற்றிட்டுன்னு வந்து போட்டிருக்கான். ஸோ அவள் ரைஸ் ஃபார்ம்லேயே மாறிட்டா. ஸோ அவள் கண் முழிச்சு பார்த்தா நம்ம டெஞ்சி தான் பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவள் கண் முழிச்சு ஏஞ்சி பார்த்தா டெஞ்சி எதுக்கு என்னை காப்பாற்றினேன்னு கேட்க, ஸோ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னை உண்மையிலே பிடிக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி நான் இப்போ திரும்பவும் உன்னை அட்டாக் பண்ணேன்னா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி நம்ம ரைஸ் கேட்க, ஸோ எனக்கோ ஒரு நாள் நான் சாக தான் போகிறேன், யாராவது என்னை அட்டாக் பண்ணுவாங்க, கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஸோ அது வந்து ஒரு பொண்ணு கையால் சேர்த்தா நல்லா தானே இருக்குன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ரைஸ் சிரிச்சிட்டு அடே முட்டாள், நான் உன்னை பார்த்தது, உன் கூட பேசுனது, உன்னை பார்க்கும் போது ப்ளஷ்ஷான அந்த ரியாக்ஷன் எல்லாமே அது வரும் போய், நான் வந்து உன்னை கவர்ந்து ஏமாத்துறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணது, ஸோ நீ வந்து உண்மைன்னு நினைக்காத, ஸோ நீ போய் உன் பொழப்ப பாரு, யாரையும் நம்பாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரைஸ் போகிறா. ஸோ எங்கே போகிறேன்னு கேட்கும் போது நான் போகிறேன், நான் சொன்ன மாதிரி வேறு இடத்துக்கு போகிறேன், நான் இங்கேருந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஞ்சி சொல்கிறான் 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டெஞ்சி சொல்கிறான். என்னதுன்ட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ நடந்திருந்தாலும் எனக்கு உன்னை உண்மையிலே பிடிக்கும், ஸோ நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ்வளோ சண்டைக்கு அப்புறமும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரைஸ் சொல்கிறா, ஏய்
நீ லூசாடா நீ, நான் வந்து நிறைய பீப்புள்ஸை கொன்று இருக்கன்ற மாதிரி சொன்னபோதும் அவனும் தலையை சொரிஞ்சிட்டு என்ன பண்ணுறது, எல்லாரும் என் ஹார்ட்டுக்காக தான் வராங்க, பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு எப்படி ஸ்விம் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுற மாதிரி சொல்ல நம்ம ரைஸ் ஒரு செகண்ட் பார்த்துட்டு கிட்ட வந்து நம்ம டெஞ்சியை ஹக் பண்ணிவிட்டு ஸோ அவனை பிடிச்சி ஒரு நாக் அவுட் மாதிரி பண்ணிட்டு போயிடுறா. ஸோ அவன் திரும்ப தன்னை பின்தொடரக்கூடாதுன்றதுக்காக ஸோ அவனால் நகர முடியல. ஸோ ரைஸ் நில்லு, ஹே ரைஸ்ன்னொடனே அவன் மட்டும் போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து டெஞ்சி வந்து ஒரு கவர் நிறைய பணத்தை எடுத்துகிட்டு பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ போகிறான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, நீ போனாலும் ஸோ நான் உன்னோட கேஃபேல லஞ்சுக்கு உக்காந்துட்டு இருப்பேன், ஸோ நீ வருவேன்னு நான் நம்புகிறேன், தயவு செஞ்சு வந்துடுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் இப்போ பேக் பண்ணிட்டு நம்ம டெஞ்சி கிளம்புறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த டேமேஜ் ஆன இடத்தெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு ஸோ நம்ம ஆக்கியா தான் அங்கே நின்று அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து கேப் போட்டுட்டு நிற்கிற, ஸோ வேறு யாரும் இல்லை நம்ம ரைஸ் தான். ஸோ அவள் வந்து கையில் ஒரு ரெட் கலர் ஃப்ளவரை வச்சுக்கிட்டு நம்ம டெஞ்சி கொடுத்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஃப்ளவரை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறா. ஸோ ட்ரெயின் கிளம்ப போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறலான்ற மாதிரி போகிறா. ஸோ ட்ரெயினும் கிளம்பிடுது. ஸோ அப்படியே பார்த்தா அவள் அந்த ட்ரெயினில் ஏறவே இல்லை. ஸோ அவளோட மனசை மாற்றிக்கிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நடந்து போகிறா. ஸோ அந்த கெஃபேக்கு தான் போகிறா. ஸோ டெஞ்சியை பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான், அந்த ஒரு தெருவை கடந்து போயிட்டா டெஞ்சியை பார்த்துடலாம். ஸோ பயங்கரமாக மூஞ்சில் வேறு லெவலான சந்தோஷத்தோட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்கோட போகிறா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அந்த ஃபைட் சீக்வன்ஸை மட்டும் விட்டுட்டு இப்போ இந்த சீனை பார்க்க போகிறீங்களா, இதுதான் இந்த படத்தோட தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ். நான் சொன்ன மாதிரி மூணாவது கைண்ட் ஆஃப் ஒரு மோடுனா இந்த படத்தில் இதுதான். வந்து ஹீரோ டெஞ்சியை பார்க்கலான்னு போகும்போது நிறைய எலிகள் கூட்டமாக ஓடுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அப்போயே சொன்னல அந்த மவுஸ் டைலாக், சிட்டி மவுஸ் அண்டு கண்ட்ரி மவுஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நிறைய எலிகள் ஓடுது. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம மாக்கிமா தான். ஸோ எனக்கு வந்து கண்ட்ரி மவுஸ் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மாக்கிமா சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபீல்டு வச்சுக்கிறான். ஸோ அங்கே அடிக்கடி ஃபாலில் வந்து போகும்போது அங்கே நிறைய மவுஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து குழி தோண்டி பயிர்களை நாசம் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு நாள் நாங்கள் டாகிஸை வாங்கிட்டு வந்து விட்டோம். ஸோ ஸ்னோ டைமில் வந்து அந்த டாகிஸ் வந்து அந்த மவுஸ் எல்லாம் அடித்து சாகடித்து கொன்னுடுது. ஸோ அதனால தான் எனக்கு கண்ட்ரி மவுஸ் பிடிக்கும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சடனாக நம்ம ரைஸ் வந்து பாம் டெவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலான்ட்டு போகும்போது மேலேருந்து ஒரு ஈட்டி மாதிரி வந்து விழுந்து அவள் கை துண்டாயிடும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பின்னாடி வந்து நம்ம மாக்கிமாவை அட்டாக் பண்ணும் போது சடனாக இன்னொன்று வந்து அவன் நெஞ்சில் இறங்கிடும். ஸோ இறங்கினோன்னு யாருன்னு பார்த்தா மேலேருந்து நம்ம ஏஞ்சல் டெவில் தான் அட்டாக் பண்ணியிருப்பா. ஸோ இப்படி நம்ம ரைஸ் வந்து அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் போதோ ஸோ நம்ம ரைஸ் வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்ப்பா. டெஞ்சி உள்ளே தான் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இந்த சீட் உண்மையிலே ஒரு செகண்டுன்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே வந்து அவள் போய் பார்த்துடலாம் போல் இருக்கும். ஸோ இதுதான் நான் இந்த கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடே பண்ணலை, இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ அப்படி நம்ம ரைஸ் வந்து ரொம்ப கண்ணில் ஏக்கத்தோடு, நானும் இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போனதே இல்லை டெஞ்சி, எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே இடத்துல இறந்தும் போயிடுறா. ஸோ நம்ம ஏஞ்சல் டெவில் வந்து மேலே போயிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கே இல்லாமல் ஏதோ கட்டாயத்தினால இந்த வேலையை செஞ்ச மாதிரி போயிட்டு அங்கே ஒரு மவுஸ் இருக்கும், அந்த எலியை பார்த்து சிட்டி உண்மையிலே நல்ல பிளேஸான்ற மாதிரி கேட்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஞ்சியை தான் காட்டுறாங்க. உள்ள டெஞ்சி வந்து ஒரே நொந்து நூடுல்ஸ் ஆகி ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கடையோட ஓனரும் சொல்கிறாரு, அவள் வரமாட்டாப்பா, நீ கிளம்பு, நான் கடையை மூட போகிறேன்ற மாதிரி சொல்ல நம்ம டெஞ்சியும் போகாமல் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். ஸோ இதை வந்து ஒரு சீனாக எப்படி காட்டியிருக்காங்க, அந்த டெஞ்சி கொடுத்த ஃப்ளவர் வந்து உதிர்ந்து காஞ்சி போன மாதிரி. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து கதவு திறக்கும், நம்ம டெஞ்சி ஆசையாக பார்ப்பான். அது வந்து பவர் வந்து நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லும் போது நம்ம டெஞ்சி கையில் வந்து பொக்கேவோட உட்காந்துட்டு இருக்க பார்த்து கிட்ட வந்து பார்த்துட்டே இருப்பா, அது எனக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டெஞ்சி வந்து சோகமாக ஆகிட்டு சரி இதுக்கப்புறம் ரைஸ் வரமாட்டான்ற கட்டத்தில் அந்த ஃப்ளவரை அவனே சாப்பிடாதடா திருடா அது எனக்குன்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க. ஸோ இங்கே இந்த மூவியும் முடியுது. ஸோ கைஸ், உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த இன்ச் பை இன்ச்சாக எல்லா சீனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளைமேக்ஸ் ஃபீலிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லி கன்வே பண்ணியிருப்பேன். உங்களில் எத்தனை பேருக்கு கிளைமேக்ஸ் இப்படி நடந்திருக்க வேணாம், நம்ம ரைஸ் வந்து நம்ம
டெஞ்சியை பார்த்துருக்கலாம். ஸோ பார்த்து அவளும் டெஞ்சி கூட சேர்ந்துருக்கலான்ற மாதிரி ஃபீலிங் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு 3 பெர்ஸ்பெக்டிவும் தோணுச்சான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரேஸ் பிடிச்சிருந்தா இல்லை மாக்கிமா பிடிச்சிருந்தாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி அனிமி மூவி போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அதையும் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கிறேன்.